திமுகவுடைய தலைவராக 8வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு.க.ஸ்டாலின். கடந்த 2018 இந்த பதவிக்கு வராரு, கட்சி பதவிக்கு. அடுத்த 2019 மக்களவை தேர்தலிலேயே 38 தொகுதிகளை அமோகமாக வெற்றி அடைகிறாங்க. அதுல இருந்து இந்த 2025 வரை கிட்டத்தட்ட 11 தேர்தல்களை அமோகமாக வெற்றி அடைகிறாரு. அப்புறம் பல்வேறு திட்டங்கள், மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து பயணம், இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாரு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே நேரத்துல நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக முதலமைச்சராக இருந்தாலும் ஆட்சியை நடத்துவது அதிமுக காரங்களா அப்படின்னு கேட்க தோணுதுங்க. இப்பவும் பார்த்தோம்னா திரு செந்தில் பாலாஜி, திரு சேகர் பாபு, திரு ஏவா வேலு, திரு KKSSR ராமச்சந்திரன், இப்படி அதிமுகவுல இருந்து வந்தவங்க தான் திமுகவுல அமைச்சரவையில முக்கிய இடத்துல இருக்காங்க. திமுகவுக்காக உழைத்தவர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடைக்கிறது இல்ல என்கிற குமுறல்கள் வருது. அடுத்து மாவட்டம் தவறாது இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்துகள், கோஷ்டி பூசல்கள், இன்னொரு பக்கம் குடும்ப தலையீடுகளும் அதிகமா இருக்கு. இளைஞரணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கின்ற துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின். ஆனாலும் சீனியர்களை நீங்க டம்மி ஆக்குறீங்களா அப்படின்னு அங்கிருந்து வரக்கூடிய எதிர்ப்புகள், இப்படி பல்வேறு நெகட்டிவும் இருந்துகிட்டு இருக்குங்க அப்படிங்கிறாங்க திமுகவிலேயே இருக்கக்கூடிய நடுநிலையான உடன்பிறப்புகள்.